ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சக்தி ட்ரா வந்து 479. இதுக்கான கால்குலேஷன் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நேற்று ரிசல்ட் நம்பர் பாகியதரா நம்பர் எடுத்திங்கன்னா 177. நான் வந்து 960 நம்பர் எடுத்திருப்பேன். ஆனால் ஃபுல்லாகவே ரிசல்ட் வந்து 177ன்னு பாஸ் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து ஸ்ரீ சக்தி இயர்லி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி இங்கே வந்து ஒரு 2 நம்பர் எடுத்திருப்பேன். இப்போ இந்த ரிசல்ட்லாம் கம்பேர் பண்ணுறீங்கன்னா இங்கே 169, அதுக்கு அடுத்த நாள் அடுத்த வாரம் 922, அதுக்கு அடுத்த வாரம் 385, இங்கே 575, அதுக்கு அடுத்த வாரம் 979, அதுக்கு அடுத்த வாரம் 245, இங்கே 246, இதுக்கு அடுத்த வாரம் 927, அதுக்கு அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா 464. இப்போ இதில் என்ன மெத்தட் சொல்கிறேன்னா, இங்கே நம்மளுக்கு 9 நம்பர் ஸ்ரீ சக்தி ரிசல்ட்டில் பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் பாஸ் ஆயிருந்தால் அதுக்கு முன்வார ஸ்ரீ சக்தி ரிசல்ட்டில் என்ன நம்பர் இருக்கோ அந்த 2 நம்பரை பெருக்கல் பண்ணி பாருங்கள். இங்கே 9981னா அதுக்கு அடுத்த வாரம் இங்கே 8 பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ இங்கேயும் ஸ்ரீ சக்தி ரிசல்ட்டில் ஏ போர்டில் 9 இருக்கும் போதே அதுக்கு முன்வார ஸ்ரீ சக்தி ரிசல்ட்டில் லாஸ்ட்டில் சி போர்ட் நம்பர் 5, 9545னா அதுக்கு அடுத்த வாரம் 4-5 பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ அடுத்து இந்த செட்டு ஸ்ரீ சக்தி ரிசல்ட்லேயும் இதே மாதிரி தான் 246, அதுக்கு அடுத்த வாரம் 927, அதுக்கு அடுத்த வாரம் 466. இங்கே ஏ போர்டில் ஸ்ரீ சக்தி ரிசல்ட்டில் 9 நம்பர் இருக்கும்போது அதுக்கு முன்வார ஸ்ரீ சக்தி ரிசல்ட்டில் லாஸ்ட் நம்பர் பாருங்கள் 6. இந்த 2 நம்பரை பெருக்கல் பண்ணி பாருங்கள். 9-6 எடுத்திங்கன்னா 54, 54 5 இல்லைன்னா 4னா இங்கே அதுக்கு அடுத்த வாரத்தில் 4 மட்டுமாவது பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ இந்த மெத்தட் கம்பேர் பண்ணி தான் இப்போ போன வார ஸ்ரீ சக்தி நம்பர் 998, அதுக்கு முன்வார ஸ்ரீ சக்தி நம்பர் 887. போன வார ரிசல்ட்டில் ஏ போர்டு நம்பர் 9 தான். இப்போ இதே மாதிரி அதுக்கு முன்வார ரிசல்ட்டில் சி போர்டு நம்பர் எடுத்திங்கன்னா 7. இப்போ 9-7 பெருக்கல் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் 63. 63னா 6 இல்லைனா 3 இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு பாஸ் ஆகலாம். நான் வந்து இந்த 2 நம்பருமே இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு சி போர்டில் எடுத்திருப்பேன், 6 இல்லைனா 3. இப்போ இந்த ஃபஸ்ட்டு மெத்தடு இது ஜென்ரலாக ஸ்ரீ சக்தி இயர்லி சார்ட் மட்டுமே வச்சு சொல்கிற ஒரு மெத்தட் தான். 9 நம்பர் நம்மளுக்கு ஸ்ரீ சக்தி ரிசல்ட்டில் ஏ போர்டில் இருந்தால் அதுக்கு முன்வார ஸ்ரீ சக்தி ரிசல்ட்டில் இருக்கிற சி போர்டோட பெருக்கல் பண்ணி பாருங்கள். இங்கே 9981னா அதுக்கு அடுத்த வாரம் 8 பாஸ் ஆகிருக்கலாம். இங்கே 9 ஏ போர்டில் இருக்கும்போதே அதுக்கு முன்வார ஸ்ரீ சக்தி நம்பர் 5, 9545னா இதுக்கு அடுத்த வாரம் 4-5 பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ அடுத்து இங்கே 9 இருக்கும்போதே அதுக்கு முன்வார ஸ்ரீ சக்தி நம்பர் 6, 9-6 54னா அதுக்கு அடுத்த வாரமாவது 4 நம்பர் மட்டுமாவது பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ இந்த எல்லா செட்டு ரிசல்ட்டு கம்பேர் பண்ணி தான் இப்போ போன வார ஸ்ரீ சக்தி நம்பரில் ஏ போர்டு நம்பர் 9, அதுக்கு முன்வார ஸ்ரீ சக்தி நம்பரில் சி போர்டு நம்பர் 7, 9-7 எடுத்திங்கன்னா 63, 63னா 6 இல்லைனா 3 பாஸ் ஆகலாம். இந்த 2 நம்பருமே இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு சி போர்டில் எடுத்திருப்பேன், 6-3. அடுத்த 2வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்ரீ சக்தி 476 கம்பேர் பண்ணி இங்கே வந்து ஒரு 2 நம்பர் எடுத்திருப்பேன். இப்போ ஸ்ரீ சக்தி 476 பாஸ் ஆன ரிசல்ட் வந்து 278. அதுக்கு முன்னால் பாஸ் ஆன பாகியதரா 6 டிஜிட் நம்பர் 220046. இப்போ இந்த நம்பரை வந்து ஃபஸ்ட்டு 3 டிஜிட் நம்பர், அதுக்கு அடுத்த 3 டிஜிட் நம்பர் தனித்தனியாக எடுத்து பெருக்கல் பண்ணி பாருங்கள். இப்போ இங்கே 220 பெருக்கல் 046ன்னு டைப் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 10120. இப்போ இந்த வந்த நம்பரை 2 தடவை ரூட் எடுத்து பாருங்கள். ரூட் 10120 டைப் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 10.02865937273. இங்கேயுமே நீங்கள் டெசிமல் பாயிண்ட் லாஸ்ட்லேருந்து 2வது 3வது நம்பர் மட்டும் பாருங்கள். லாஸ்ட்லேருந்து லாஸ்ட் நம்பர் அதுக்கு முன் நம்பர் இது மட்டும் பாருங்கள், ஓகேவா? 73. இந்த 73லேருந்து 7 மட்டுமாவது இங்கே ஸ்ரீ சக்தி ரிசல்ட்டில் ஒரு போர்டில் இருக்கலாம். அடுத்து 477வது ட்ராலையும் இதே மாதிரி மெத்தட் தான். அங்கே பாஸ் ஆன ரிசல்ட்டு 887. அதுக்கு முன்னால் பாஸ் ஆன பாகியதரா 6 டிஜிட் நம்பர் வந்து 538337. இதையுமே நீங்கள் 538 பெருக்கல் 337ன்னு டைப் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 1811306. இந்த நம்பரை 2 தடவை ரூட் எடுத்து பாருங்கள். ரூட் டைப் பண்ணிவிட்டு மறுபடியும் ரூட் டைப் பண்ணிவிட்டு 1811306ன்னு டைப் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 20.6349209095. இங்கேயுமே லாஸ்ட்லேருந்து 2 நம்பர் 75. இந்த 75லேருந்து 7 மட்டுமாவது இங்கே ஸ்ரீ சக்தி 477வது பாஸ் ஆகிருக்கலாம். அடுத்து ஸ்ரீ சக்தி 478வது இதே மாதிரி மெத்தட் தான். அங்கே பாஸ் ஆன ரிசல்ட்டு 998. அதுக்கு முன்னால் இருந்த பாகியதரா 6 டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா 469412. எந்த நம்பருமே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 469 பெருக்கல் 412 டைப் பண்ணுறீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 1932228. இந்த நம்பரை 2 தடவை ரூட் எடுத்து பாருங்கள். ரூட் டைப் பண்ணிவிட்டு மறுபடியும் ரூட் டைப் பண்ணிவிட்டு 1932228ன்னு டைப் பண்ணுறீங்கன்னா இப்போ இங்கே நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 20.960933286449. இதுலேயுமே லாஸ்ட்லேருந்து 2 நம்பர் மட்டும் பாருங்கள், 49. இந்த 49லேருந்து 9 மட்டுமாவது போன வார ரிசல்ட்டில் 2 போர்டில் பாஸ் ஆகிருக்கலாம்.
இப்போ இந்த 3 மெத்தடு இந்த மெத்தடே வந்து இந்த 3 வார ரிசல்ட்லையுமே வந்து ஃபாலோ ஆயிருக்கு. இப்போ அடுத்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ரீசக்தி 479வது ட்ரா. அதே மாதிரி நேற்றைய பாக்கியத்தரா நம்பர் டிஜிட் நம்பர் வந்து 418 177. இதையுமே நான் வந்து தனித்தனியாக எடுத்து பெருக்கல் பண்ணியிருப்பேன். 418 பெருக்கல் 177ன்னு டைப் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 73986. இந்த நம்பரை 2 தடவை ரூட் எடுத்து பாருங்கள். ரூட் டைப் பண்ணிவிட்டு மறுபடியும் ரூட் டைப் பண்ணிவிட்டு 73986ன்னு டைப் பண்ணிங்கன்னா 16.492533960727. இங்கேயுமே லாஸ்ட்ல இருந்து 2 நம்பர் மட்டும் தான் எடுக்கிறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடியும் எல்லாத்துலேயுமே லாஸ்ட்ல இருந்து 2 நம்பர் மட்டும் தான் எடுத்தோம். அப்போது லாஸ்ட்ல இருந்து 2 நம்பர் 27. இந்த 2 இல்லைனா 7 இன்னைக்கான ரிசல்ட்டுக்கு ஆல் போர்டில் அதே மாதிரி ஏதாவது ஒரு போர்டில் வரலாம். அதனால் இந்த 27 இந்த 2 நம்பருமே பி போர்டில் எடுத்துட்டேன். இப்போ இந்த 2வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த 476வது டாலேருந்து மட்டும்தான் இந்த கம்பேரிஷன். ஓகேவா? ஃபுல்லாக ஸ்ரீசக்தி இயர்லி சார்ட் வச்சு ஃபஸ்ட்டு மெத்தடில் சொல்லியிருப்பேன். இந்த 2வது மெத்தட் பார்த்தீங்கன்னா 476வது டாலேருந்து மட்டும்தான் இங்கே சொல்லியிருப்பேன். ஏன்னா இன்றைக்கி 479வது ட்ரா. 476 77 78 இந்த 3 ட்ராலையுமே இந்த மெத்தட் இருந்தது. அங்கே இப்போ 476வது ட்ராக் ரிசல்ட்டு 278. அதுக்கு முன்னால் பாக்கியத்தரா நம்பர். ஓகேவா? 6 டிஜிட் நம்பரை முதல் 3 டிஜிட் நம்பர் அதுக்கு அடுத்த 3 டிஜிட் நம்பர் தனித்தனியாக எடுத்து பெருக்கல் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு. ஓகேவா? இங்கே 220 பெருக்கல் 46 அப்படி டைப் பண்ணிங்கன்னா 10120ன்னு இப்படி ஒரு நம்பர் கிடைக்கும். இப்போ கிடைச்ச நம்பரை 2 தடவை ரூட் எடுத்து பாருங்கள். ரூட் டைப் பண்ணிவிட்டு மறுபடியும் ரூட் டைப் பண்ணிவிட்டு 10120ன்னு எடுக்கிறீங்கன்னா 10.098 நம்பர் போயிட்டே இருக்கும். லாஸ்ட்லேருந்து 2 நம்பர் 73. இந்த 73லேருந்து 7 மட்டுமாவது இங்கே பாஸ் ஆகிருக்கணும். இதே மெத்தடே 477வது ட்ராக்கும் எடுக்கிறீங்கன்னா அங்கே ரிசல்ட்டு 887. அதுக்கு முன்னால் பாக்கியத்தரா நம்பர் 538337. இந்த நம்பருமே ஃபஸ்ட்டு 3 டிஜிட் நம்பர் அதுக்கு அடுத்த 3 டிஜிட் நம்பராக தனித்தனியாக எடுத்து பெருக்கல் பண்ணி பாருங்கள். அப்படி எடுக்கிறீங்கன்னா 181306 நம்பர் கிடைக்கும். இந்த நம்பருக்கு 2 தடவை ரூட் எடுத்தோம்னா 20.634 நம்பர் போயிட்டே இருக்கும். இங்கேயும் லாஸ்ட்லேருந்து 2 நம்பர் எடுத்திங்கன்னா 75. இந்த 75லேருந்து 7 மட்டுமாவது இங்கே பாஸ் ஆகிருக்கலாம். ஓகேவா? இப்போ அடுத்து 478வது டாலும் இதே மாதிரி தான். இப்போ அங்கே ரிசல்ட் வந்து 998. அதுக்கு முன்னால் நம்பர் 469 412 பாக்கியத்தரா நம்பர். இப்போ இந்த நம்பருமே தனித்தனியாக எடுத்து பெருக்கல் பண்ணி பாருங்கள். 469 பெருக்கல் 412ன்னு எடுக்கிறீங்கன்னா 193228 நம்பர் கிடைக்கும். இந்த நம்பரை 2 தடவை ரூட் எடுத்து பாருங்கள். ரூட் டைப் பண்ணிவிட்டு மறுபடியும் ரூட் டைப் பண்ணிவிட்டு 193228ன்னு எடுத்திங்கன்னா 20.966 நம்பர் போயிட்டே இருக்கும். லாஸ்ட்லேருந்து 2 நம்பர் 49. இந்த 49லேருந்து 9 மட்டுமாவது இங்கே போன வார ரிசல்ட்டில் இருக்கலாம். இப்போ 4 வாரமாக இந்த மெத்தட் இருந்ததுனால இன்றைக்கி வந்து 479வது ட்ரா. நேற்றைய பாக்கியத்தரா நம்பர் 418 177. இதே வந்து 418 பெருக்கல் 177ன்னு எடுத்திங்கன்னா 73986. இந்த நம்பரை 2 தடவை ரூட் எடுத்தோம்னா 16.492533960727. லாஸ்ட்லேருந்து 2 நம்பர் 27. அதனால் 27 மட்டும் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு பி போர்டில் எடுத்துட்டேன். அடுத்து 3வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இது ஜென்ரலாக நான் கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் 7 9ன்னு ஸ்ரீசக்தியில் நம்பர் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து வர ரிசல்ட்டில் 4 வரலாம். இப்போ போன வார ஸ்ரீசக்தி நம்பர் 998. அதுக்கு முன் வார ஸ்ரீசக்தி நம்பர் 887. இங்கே 7 9 நம்பர் இருக்குது. இதுக்கு அடுத்து இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 4 வரலாம். இந்த நம்பர் மட்டும் ஏ போர்டில் எடுத்துட்டேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 404 அதுக்கு அடுத்த வாரம் 269. இங்கே 979 அதுக்கு அடுத்த வாரம் 245. இங்கே 927 அதுக்கு அடுத்த வாரம் 464. 4 7 9 இங்கேயும் 9 7 அதுக்கு அடுத்த வாரம் 4. எந்த இடத்துலையும் 9 7 4. இப்போ 7 9 நம்பர் இருக்கிறதுனால போன வார நம்பர் அதுக்கு முன் வார நம்பரில் 7 9 நம்பர் இருக்கிறதுனால இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 4 வந்து எடுத்திருப்பேன். இந்த நம்பர் மட்டும் ஏ போர்டில் எடுத்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கால்குலேஷன் மெத்தட் படி எடுக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 4, பி போர்டில் 2 7, சி போர்டில் பார்த்தீங்கன்னா 6 3. இந்த நம்பர் வச்சு பாக்ஸ் எழுதுகிறோம்னா 426 423 476 473. ஏபி பிசி ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி 42 47, பிசி 26 23 76 73, ஏசி பார்த்தீங்கன்னா 46 43. இந்த நம்பர் எல்லாமே வந்து நான் ஸ்ரீசக்தி இயர்லி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி தான் 6 3 எடுத்திருப்பேன். அதே மாதிரி 476வது டாலேருந்து ஒரு மெத்தட் கம்பேர் பண்ணி 2 7ன்னு எடுத்திருந்தேன். லாஸ்ட்டு ஸ்ரீசக்தி இயர்லி சார்ட் வச்சு 7 9 இருந்தால் 4 வரலான்ட்டு 4 ஏ போர்ட்டில் எடுத்திருந்தேன். எல்லாமே சார்ட் படி எடுத்த நம்பர் தான். இது எல்லாமே உங்கள் கம்பேரிஷனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்பர் போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணதா இருந்தாலும் நீங்கள் உங்கள் கால்குலேஷன் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து இப்போ எல்லா நம்பருமே சொல்லிட்டேன். ஏ போர்டில் 4, பி போர்டில் 2 7, சி போர்டில் 6 3, ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா 2 7 எடுக்கலாம். அடுத்து ஏபி பிசி ஏசி பார்த்தீங்கன்னா ஏபி 42 47, பிசி 26 23 76 73, ஏசி வந்து 46 43. பாக்ஸ் வந்து 426 423 476 473. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா கால்குலேஷன் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு
நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.